செய்யவில்லை. 54வது வசனம் சொல்லுகிறது, அவர் தாம் வளர்ந்த ஊரிலே ஜெப ஆலயத்திலே அவர் வந்து அங்கே இருக்கிறார். அங்கே அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. It says in verse 54, in his hometown, because of the lack of faith, he didn't do much miracles there. அப்ப வேத வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அவிசுவாசம் என்ன செய்கிறது? தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை செய்யாதபடிக்கு தடை செய்கிறது. In the word we see that because of our lack of faith, whatever God wanted to do in our lives is not able to happen. அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. Because of their lack of faith, God did not do many miracles there. இயேசுவினுடைய ஊழியத்திலே நாம் அதை பார்க்க முடிகிறது. And we can see this in Jesus' ministry. யாவீருடைய மகளை இயேசு உயிரோடு எழுப்புவதற்கு அவருடைய வீட்டுக்கு போகிற பொழுது, so when he wanted to raise the daughter and when they went to his house, அங்கே இருந்து எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். everyone was crying. இயேசு என்ன சொல்லுகிறார்? But what did Jesus say? பிள்ளை மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். The child has not died, she is asleep. அங்க வேத வசனம் சொல்லுகிறது, அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? And what does it say? That everyone there who was என்ன செய்தார்கள்? நகைத்தார்கள். நகைத்த ஆக்களை முதலாவது இயேசு என்ன செய்தார்? என்ன செய்தார்? வெளியில போக சொன்னார். that everyone who was crying, he told them to get out. அவிசுவாச கூட்டம் வெளியில போகிறது. ஆகையினால இயேசு அங்கே உள்ளே கடந்து போகிறார். So the group who had no faith, they left and God remained inside. இதை படிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில மக்களோடு நாம சேர்ந்து பயணிக்க முடியாது. சில மக்களோடு நாம் சேர்ந்து பயணிக்க முடியாது. That there are some people that we cannot hang out with. எப்ப பார்த்தாலும் அவர்கள் அவ நம்பிக்கையே பேசிக் கொண்டிருக்கிற மனிதர்களோடு நாம் இணைந்து போகிற பொழுது ஒரு நாளும் நாங்கள் அவர்களைப் போல மாறி விடுவோம். We have to make sure that we don't join these people who have no faith, because we might be turned into them. வெளியேற்றித்தான் ஆக வேண்டும். We must leave them. அப்பொழுதுதான் அற்புதங்கள் வாழ்க்கையிலே கரையேறுவதை நாம் பார்க்க முடியும். That's when miracles can take place. அப்ப இந்த இயேசுவினுடைய ஊழியத்திலே இதை நாம் பார்க்கிறோம். And we see this in Jesus' ministry. அவிசுவாசத்தை எதிர்க்கிறார். That he doesn't like the lack of faith. அவிசுவாசம் அவரை கட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். We see that the lack of faith prevents ஏன் இதை him. பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏன் இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்? Why am I preaching this? அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, You're hearing all the word of God. உங்களுடைய சூழ்நிலையை நம்பாதிருங்கள். Don't look at your situation. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். Believe in God's word. அவர் சொன்னதை பிடியுங்கள். Hold on to what he has said. சூழ்நிலைகள் மாறக்கூடியது. Situations are able to change. ஆனால் மாற முடியாதது தேவனுடைய விலையேறப்பட்ட வார்த்தை. But God's precious word does not காலங்கள் change. கடக்கலாம். காலங்கள் கடக்கலாம். Time may pass. நாட்கள் கடக்கலாம். The days may pass. நிச்சயமாய் நிறைவேறி தீரும். நிச்சயமாய் நிறைவேறி தீரும். And the word will definitely be fulfilled. ஒரு வார்த்தையின் தவறி போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. No word will ever fail. இந்த காலவேளையிலே அதைத்தான் காலேப் செய்தான். And we see that this is what Caleb did. காலேப் அதைத்தான் செய்தான். Caleb did this. இந்த காலவேளையில் அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். And this morning that is what I am preaching to you. நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். That definitely God will do miracles அவருடைய in our வசனத்தை lives. மாத்திரம் பிடித்துக் கொண்டிருங்கள். You must hold on to his word. இந்த காலவேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே சில முன்னெண்ணங்கள் ஏதாவது அவிசுவாச காரியங்கள் இருக்குமானால் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். If you have any unbelief or faith, remove கல்லை it from எடுத்து your போடுங்கள். heart. Remove the rock from your heart. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும்போது லாசருவை இயேசு உயிரோடு எழுப்ப போகிறார். It says that Lazarus was going to be risen. மார்த்தாள் உயிர்த்தெழுதலை குறித்து அழகாக பேசிக் கொண்டு வருகிறாள். We see that Mark writes beautifully about this. இயேசு சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். They say remove the rock. மார்த்தாள் என்ன சொல்லுகிறார்? What does Martha say? நாருமே. அப்ப இது என்ன வார்த்தை? ஆமா, நாருமே என்னாச்சு? உண்மைதான். 4 நாள் ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ண என்ன ஆகும்? நாரும். அப்ப இது இயல்பான அறிவு. அப்ப அவள் என்ன சொல்லுகிறாள்? உயிர்த்தெழுதலை பேசுகிறாள். ஆனால் இயேசு இப்போ சொல்லுகிறார், அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லுகிற பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? 4 நாள் ஆயிட்டு நாருமே என்று சொல்லுகிறாள். So Martha says that it has been 4 days. It's not going to smell good. அப்ப அவளுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து என்ன இருந்தது? அறிவு இருந்தது.
So Martha, what did she have about the resurrection? She had the knowledge. இயேசு இன்றைக்கு அதை செய்வார் என்கிற இருதயபூர்வமான விசுவாசம் அவளுக்கு இல்லாமல் இருந்தது. Martha did not have the faith that God was able to do this. விசுவாச அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட சுமித் விக்கிள்ஸ்வர்த் இவ்வண்ணமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். விசுவாச அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட சுமித் விக்கிள்ஸ்வர்த் இவ்வண்ணமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். சுமித் விக்கிள்ஸ்வர்த் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஆமா, 21 பேரை உயிரோடு எழுப்பின மனுஷன் சுமித் விக்கிள்வர்ஸ். அப்ப அவருடைய ஜெபம் ஒன்று அதை வாசித்துக் கொண்ட பொழுது அவருடைய ஜெபத்திலே இவ்வண்ணமாக அவர் செய்திருந்தார். So we see that during the prayer this happened. ஒரு அடி ரக்கம் 1 foot to put it down. அப்ப இந்த காலவெளியிலும் சபையாகிய உங்களுக்கு நாங்களும் வந்து ஜெபத்தை செய்ய வேண்டியிருக்கு. So it seems like we also have to do the prayer here. அவர் முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அடி கத்தாவே ஒரு அடி ரக்கம், கத்தாவே ஒரு அடி ரக்கம். பக்கத்துல இந்த ஊழியக்காரனுக்கு ஒன்றும் விளங்கல. ஏதாவது சங்கீதம் 23 ஏதாவது வசனத்தை சொல்லி ஜெபிச்சா விளங்க போகுது. இது என்ன ஒரு புதுவிதமான ஜெபமா இருக்கு. ஒரு அடி ரக்கம், ஒரு அடி ரக்கம். So what kind of prayer is this, to put 1 foot down? அப்ப முடிச்ச பிறகு அவன் ஊழியக்காரன் போய் கேட்டாராம், பாஸ்டர் நீங்க ஒரு ஜெபம் ஒன்று செய்தீங்க, இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. So once the prayer was over, they went to the pastor and they said it was a very different kind of prayer today. அது என்ன ஒரு அடி ரக்கம் என்று சொன்னீங்க? What do you mean by 1 foot down, 1 foot down? தலையில் இருக்கிற அறிவு இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். அதாவது தலையில் இருக்கிற விசுவாசம் இருதயபூர்வமான விசுவாசமாய் வருகிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் கரையேறும் என்பதை அவர் சொல்லுகிறார். The knowledge and faith from your head must go into your heart, and that's when the அநேக miracles will விசுவாசிகளுக்கு happen. வசனம் தெரியும். A lot of people, we know the word. வசனத்தை அறிந்திருக்கிறோம். We know the word. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வாரா என்பதை கேட்டு பாருங்கள். And ask God if he is able to do it today in our lives. தலையிலே இருக்கிற விசுவாசம் இருதயபூர்வமான விசுவாசமாக மாறுகிற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் கரையேற ஆரம்பிக்கின்றது. The faith in our head, once it transforms into the faith in our heart, things will happen. ஆகையினால் தான் இன்னொரு பிரசங்க ரேவன் ஹில் என்பதை சொல்லுகிறார். தலையிலிருந்து பிறக்கும் பிரசங்கம் தலையை பிளக்கும், இருதயத்திலிருந்து பிறக்கும் பிரசங்கம் தான் இருதயத்தை உடைக்கும் என்று சொல்லுகிறார். There's another prophet that said that the word that comes from the head will fail, but the உங்களுடைய word that... தலை அறிவுக்காக இந்த காலவேளையிலே பிரசங்கத்தை செய்யவில்லை. So we're not doing it from the word that comes from our head. உங்கள் விசுவாசம் இருதயபூர்வமாக மாறுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் கரையேற ஆரம்பிக்கின்றன. It is when the faith starts in your heart, that's when there will be அதற்காக தான் miracles. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். And that's why we are preaching the Lord's Hallelujah. word. Hallelujah. காலேப்பை போல